108 வந்து அந்த 131 ஆக்கணும்ன்ற அந்த நம்பர் கேம், எம்எல்ஏ நம்பர் கேம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது கட்சியாகவே, தாவேகா கட்சியாகவே இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றதற்கு விடுபட்டு இல்லை அப்படின்றது தெரியும். வேலை செய்யாத அரசு அதிகாரிகள் மீது, ஊழியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு? அதற்கான செயல் திட்டம் என்ன? அதற்கான வழிமுறைகள் என்ன? அதைத்தானே சொல்லணும். அது தெரிஞ்சுனா தான் நான் போய் கவர்மெண்ட் அங்க பேசும்போது, இங்க பாரு இதை செய்யலன்னு வச்சுக்க, அப்போ என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும். சவடால் அடிக்க கூடாது அப்படின்ட்டு சவடாலா பேசுறது, அது அந்த முரண்பாடு இருக்குது இல்லையா? அந்த முரண்பாடு நிறையவே இந்த ஸ்பீச்ல நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த பேரல் லாங்குவேஜ் அப்படின்றது அது ரொம்பவே இருந்தது. இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்கு. அது பட அரசியல், அது ரிலீஸ் அரசியல். அந்த அரசியலையும் உள்ள கொண்டு வர்றாரு. அப்போ அதை செய்யக்கூடிய தில் இருக்குதா விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு? அந்த கெத்து இருக்குதா முதலமைச்சர் விஜய்க்கு அப்படின்னு தான் நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னது மாதிரி ஒரு அப்படின்ட்டு இப்படி கையை காட்டிடக்கூடாது அவருக்கு. அந்த மாதிரி அவருக்கு அப்ளை ஆயிடக்கூடாது. ஆக்ஷன் எடுக்கணும். அது அங்கதான் அவர் நிப்பார். அதனால கட்சியிலையுமே கூட பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வரலாம். ஒருவேளை அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்வாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப முதல்ல அவர் ஆட்சியை தக்க வைக்கணும், அதுதான் மெயின் கன்சர்னா இருக்கு. அப்புறம் அவர் ஆசைப்பட்ட அவருடைய அந்த ஈகோவை குத்தி காட்டின அந்த எண்ணிக்கை நம்பர், எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த நம்பரை தாண்டி காட்டணும். 131 குறைந்தபட்சம், 130 தாண்டி 131 வரணும் அப்படின்றது. இப்ப இதுதான் பெரிய முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கு. அவரவே ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டிய அளவுலதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா? இருந்திருக்கு. ஏன்னா இவரே சொல்றாரு பாத்தீங்களா, ஸ்டாலின் மேல எனக்கு தனி பாசம் இருக்குன்றாரு. எப்படியா உனக்கு பாசம் வரும்? எப்படி? என்ன அர்த்தம்? அரசனுடைய செயல்பாடுகள் அவங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பட்டியலிட்டு சொல்றாரு. அதுல வந்து இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கறத வந்து ஒழிச்சிருக்கிறோம், மனசு இருந்தா எல்லாமே பண்ண முடியும். ஒரு பெரியவர் சொன்னதெல்லாம் வந்து சொல்றாரு, மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி அவரு சொல்றாரு. அவருடைய அரசினுடைய செயல்பாடுகள் சாதிச்சு காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாருப்பா. இதுல மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான்ப்பா. நம்முடைய களத்தில் இருந்து நம்முடைய கள ஆய்வாளர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் அதை நம்ம பார்க்கும்போது, விஜய் சொல்றது மாதிரி அப்படி கேட்டகாரிக்கலா அசர்ட்டிவா சொல்றதுக்கு முடியாது. ஊழல் ஒளிஞ்சிருச்சு இல்ல. ஊழல் கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு, சில இடங்கள்ல ஊழல் அதிகமாகவும் ஆயிருக்கு, பல இடங்கள்ல ஊழல் அப்படியே இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டாக்னெண்டா இருக்கு, அதாவது அப்படியே நிக்குது. இது இந்த புதிய அரசு எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து, புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து, அப்புறம் இந்த அங்கங்க இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏஸ் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத பொறுத்து, அப்புறம் ரொம்ப முக்கியம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல இருந்து கீழே வரைக்கும், அது எம்எல்ஏஸ் அல்லாத, அமைச்சர்கள் அல்லாத கட்சியினுடைய நிர்வாகிகள், அவங்க கீழே கிராஸ் ரூட் வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா, அடிமட்டத்து வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத பொறுத்து இந்த அரசு அதிகாரிகளுடைய பிஹேவியரும் மாறும். இந்த அரசு திட்டங்களை, ப்ராஜெக்டை எடுத்து செயல்படுத்துறாங்க இல்லையா, அந்த ரோடு போடுற விஷயமாக இருக்கட்டும், இல்ல மணல் அள்ளுறதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அரசினுடைய அனுமதி பெற்று லஞ்சம் எல்லாம் கொடுக்காம அனுமதி வாங்கிட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா. எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு லாரி மணலை ஏத்திக்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா அப்படியே போயிட முடியுமா? இல்ல இடையில வேற யாரெல்லாம் வந்து கை நீட்ட போறாங்க, அதாவது மறிக்க போறாங்க, வண்டியை மறிச்சு என்ன எதிர்பார்ப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கேற்றது மாதிரிதான் இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றது எல்லாமே இருக்கும். இப்போ அது வந்து இன்னும் தெரியல, யாருக்கு என்னன்னு சரியா பிடிபடல.
அது இன்னும் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் ஆகும். அப்போ யார் என்னன்ட்டு இந்த ஆட்கள் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அரசு அதிகாரிகள்லாம் அவ்வளவு லேசுப்பட்ட ஆட்கள் இல்லைங்க. அது அப்புறம் நேர்மையான அரசு அதிகாரிகள் அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 80-20 அந்த ரேஷியோல தான் இருக்கும். 80% நேர்மையற்றவர்கள், ஊழல் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள், லஞ்சம் வாங்குவதற்கு எப்பவுமே ரெடியா இருக்கிறவங்க 80 விழுக்காடு அரசு ஊழியர்கள். 20 விழுக்காடு ஊழியர்கள் வந்து கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. அவங்களுமே கூட சில நிர்பந்தங்கள் வரும்போது வாங்க ஒத்துக்குருவாங்க. ஆனா அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, யோசிப்பாங்க, தயங்குவாங்க. சில சமயங்கள்ல பயத்தின் காரணமாக கூட வாங்காம இருப்பாங்க. இப்போ அந்த 20% இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வெளிச்சத்திற்கு வர்றாங்க. ஏற்கனவே இருந்தவங்க அவங்க வந்து டார்மெண்டா இருந்தாங்க, பயந்து பயந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில சமயங்கள்ல அவங்களுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் துணிச்சலோட வெளியில வர்றாங்க. அவங்கதான் போறவங்க வர்றவங்களுக்கு அந்த மதிப்பு எல்லாம் கொடுக்குறவங்க. இப்போ வந்து 20% மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பொது வெளியில அதிகமா தெரியுறாங்கன்றதுனால ஒட்டுமொத்தமா ஆட்சி நிர்வாகம் முழுக்கவே மாறிடுச்சா அப்படின்னா மாறாது அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணம். இந்த 80% இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த விழுக்காடு இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். அப்புறம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு பெருசா இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதாவது அவங்க வாங்கக்கூடிய தொகை குறையலாம். இப்போ முதல்ல 10,000 வாங்கினவங்க இப்போ வந்து 5,000க்கு வரலாம். வாங்காமலே இருப்பாங்களா அப்படின்னா அப்படி ஆகாது. அதாவது இந்த ஒரு 6 மாசத்துக்கு நடக்கலாம். இவங்க ஸ்டடி பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஸ்டடி பண்ணி முடிக்கிற அந்த பீரியட்ல கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இது வந்து ஒரு லீமினல் இடைக்கால புத்தி. அப்போ ஒரு திருவிழா நடக்குதுன்னு சொன்னா அந்த ஒரு 3 நாள் திருவிழா டயத்துல நீங்க பாருங்களேன், அந்த செலிப்ரேஷன், அந்த கார்னிவல், அந்த டயத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த கொண்டாட்ட சூழல். அந்த கொண்டாட்ட சூழல் வந்து திருவிழாவுக்கு முன்னாடி இருக்காது, திருவிழாவுக்கு அப்புறமும் இருக்காது. அந்த 3 நாள் வாழ்க்கைன்றது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். ஏறத்தாழ அந்த மாதிரி ஹனிமூன் நம்ம சொல்றோம்ல, அந்த ஹனிமூன் வாழ்க்கை மாதிரிப்பா. இப்ப இந்த 6 மாசம்ன்றது ஏறத்தாழ ஒரு 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 6 மாசம்ன்றது அந்த இடைப்பட்ட காலம். அப்ப இதுல இவங்க வந்து யார் என்ன ஆகுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான காலம். அதுக்கு ஏற்றது மாதிரி தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். ஏன்னா சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. நம்ம இந்த அமைப்பு இருக்குது இல்லையா, விஜய் தலைமை ஏற்று முதலமைச்சராக இருந்து நடத்துற அந்த அமைப்பு இருக்குது இல்லையா, இந்த சிஸ்டம், இந்த எக்ஸிக்யூட்டிவ் அது அப்படிதான் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அதுவுமே அப்படித்தான் இருக்கு. அதுலயுமே நிறைய இதை வாங்கிட்டு ஊழல் செய்யறதுக்கு இது பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா முழுசா அடிக்க முடியுமா அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு முடியாது. 100 விழுக்காடு பண்ண முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். ஒரு 50 விழுக்காடுக்கு கொண்டு வரலாம். இப்போ 80 விழுக்காடாக இருக்கிறத ஒரு 50 வரைக்கும் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்துட்டாலே பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. உலகத்துல இருக்கிற நாடுகள்ல நம்ம நாடு முதல்ல வந்துடும். அப்போ அதாவது நேர்மையான நிர்வாகம், எஃபிஷியன்டான நிர்வாகம் அப்படின்றதுல இந்த 50% கொண்டு வந்துட்டாலே நம்ம வந்து மேல வந்துடுவோம். அவ்வளவுதான் செய்ய முடியும். இந்த அமெரிக்கா இப்ப சொல்றாங்க, யுஎஸ், யூகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அங்க எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தான் இருக்காங்க. அங்க என்ன நம்ம சொன்னது மாதிரி அந்த இங்க இருக்கக்கூடிய 80% 90%ன்றது அங்க கம்மியாக இருக்கு. அப்புறம் அந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சட்டத்திற்கு புறம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அங்க சட்டத்திற்கு உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சட்ட வரம்புக்குள்ள அதெல்லாமே வந்துடும். அதனால அது விதிமீறலாக அங்க தெரியாது. நமக்கு இங்க விதிமீறலா தெரியுற விஷயம் அங்க அப்படி இருக்க. அதுதான் அதனால விஜய் இப்ப சொன்னது முழு உண்மை இல்லை. அடுத்தது என்னன்னா, அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அவங்க, அப்புறம் இப்ப புதிதாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்புறம் அந்த 108 108 இப்போ 108 வந்து அந்த 131 ஆக்கணும்ன்ற அந்த நம்பர் கேம், எம்எல்ஏ நம்பர் கேம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது தாவேகா கட்சியாகவே இந்த லஞ்சம் ஊழல்
அப்படின்றதற்கு விடுபட்டு இல்லை அப்படின்றது தெரியும். நம்ம அந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நியமனத்திலேயே கூட பணம் வாங்கிட்டு கட்சி நிர்வாகிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்திலேயே கூட வழக்கு எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்ப முதலமைச்சரே சொல்றாருலப்பா, யாராச்சும் உங்கள்ட்ட லஞ்சம் கேட்டா என்னையே சொல்லுங்க, நான் இருக்க உங்களுக்கு பின்னாடி அப்படின்ட்டு மக்களுக்கும் ஒரு தைரியமா உத்வேகத்தை கொடுக்கறாருல. இதெல்லாம் சும்மா அதங்க. இது வந்து எப்படின்னா, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. நம்மளுமே கூட அதை சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துல போயிட்டு என்ன நினைச்சிருக்கீங்க, இதை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த டெக்னிக்க இந்த டாஸ்மாக்ல அந்த 10 ரூபாய் கான்டெக்ட் எல்லாம் சொல்லாங்க. நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க ஆனா கூட தான் அவங்க இருக்கிறாங்க. என்ன செய்ய சொல்றீங்க? 10 ரூபாய் கொடுக்கணும், கொடுத்தா நாங்க கொடுக்குறோம். இல்ல வேற என்ன நீங்க செய்யணும், அதை செய்யுங்க அப்படின்றாங்க. நீங்க எத்தனை பேரை தான் வேலையில இருந்து தூக்குவீங்க? இதனுடைய இப்ப நம்ம போறோம், ஒரு அரசு அலுவலகத்துல போறோம், எதிர்பார்க்கிறாங்க. நீங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து உடனடியா செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. நாங்க பாக்குறோங்க, ஃபைல கொடுத்துருக்கீங்கல்ல, மனு கொடுத்துருக்கீங்க, நாங்க ப்ராசஸ் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் அப்படின்ட்டு நல்லபடியாவே வாங்கி ஒரு டீயை கூட வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுறலாம். நம்ம உச்சி குளிர்ந்து அப்படியே சந்தோஷமா வந்துருவோம். ஆனா வேலை நடக்கணுங்க. அப்புறம் 1 மாசம் கழிச்சு நீங்க திரும்ப போகணும். போகும்போது ஆமாங்க இது அடுத்த டேபிளுக்கு போயிடுச்சு, இவர் தாசில்தார் கிட்ட இருக்கு, அவரு வந்த உடனே போட்டுருவாரு, நீங்க போயிட்டு வாங்க, எல்லாம் நடந்துரும் அப்படின்னுங்க. நீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னதான் செய்வீங்க நீங்க? இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் நீங்க அவ்வளவு லேஸ்ல எல்லாம் டீல் பண்ணிட முடியாது. சேலஞ்ச் பண்ணி எல்லாம் ஒரு காரியத்தை எல்லாம் சாதிக்க முடியாது. மிரட்டி உருட்டி அதெல்லாம் ஒரு இனிஷியலா ஓகேயா தெரியும் நமக்கு. ஆனா அப்படியெல்லாம் வேலை நடக்காது. எங்கேயுமே அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சும்மா சீன் போடுறது மாதிரி அங்கங்க 1-2 பேரு நடக்கலாம். அந்த ரீல்ஸுக்காக வேணா அப்படி நடக்கலாம். மத்தபடி அது அப்படி இல்லை. அதனால இவரு சிஎம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவரு அந்த இடத்துல ஒரு மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்கிறாரு. மற்றபடி நடைமுறைக்கு அது சாத்தியமான விஷயம் கிடையாது. நீங்க போய் மிரட்டி உருட்டி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாவே இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட். 2வது, ஏங்க ஒரு அரசு இடத்துல போயிட்டு நீங்க வந்து என் பேரை சொல்லுங்க, அவங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப அவங்களுக்கு என்ன சாங்ஷன்? நடக்காட்டி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, டெஃபர் பண்றது, அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போயிருவாங்க, காலம் தாழ்த்திக்கிட்டே போவாங்க. அதுக்கு என்ன நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க? எத்தனை பேர் மேல எடுப்பீங்க? அதற்கான திட்டம் இந்த அரசு கிட்ட என்ன இருக்கு? ஊழல் செய்யல, அவங்க லஞ்சம் வாங்கல, எதுவுமே செய்யல, வர்றவங்கள மரியாதையா நடத்துறாங்க, உட்கார வச்சு பேசுறாங்க, காஃபி டீ கொடுக்குறாங்க, எல்லாமே செஞ்சிடுறாங்க. ஆனா வேலை நடக்கல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படி வேலை செய்யாத அரசு அதிகாரிகள் மீது, ஊழியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு? அதற்கான செயல் திட்டம் என்ன? அதற்கான வழிமுறைகள் என்ன? அதைத்தானே சொல்லணும். அது தெரிஞ்சுனா தான் நான் போய் கவர்மெண்ட் அங்க பேசும்போது, இங்க பாரு இதை செய்யலன்னு வச்சுக்க, அப்போ என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னாலுமே கூட வேலை நடக்காது, அது வேற விஷயம். ஆனா அட்லீஸ்ட் அதை சொல்ற அளவுக்கு நம்மளை எம்பவர் பண்ணணும்லப்பா. சும்மா விஜய் வந்துட்டாரு, ஆமா விஜய் வந்துட்டாரு, நான் எனக்கும் தான் விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னா அவன் சொல்லுவான். எனக்கு மட்டுமா சிஎம்? அவருக்கும் இவர் தானே சிஎம். அதனால இது சவடால். இந்த சவடால் வந்து பேச்சுக்கு ஓகே, பிராக்டிக்கலா இல்ல. இந்த இது வந்து பிராக்டிக்கலா இல்ல, ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இட் சவுண்ட்ஸ் நைஸ். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பேசினதை நம்ம அப்ரிசியேட் பண்றோம். ஆனா அதனுடைய பிராக்டிக்கல் யூட்டிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்எஃபெக்சுவல். இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும்லப்பா. இப்போ ஊழல் லஞ்சம்னு என்னை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆனா இதை வச்சு ஒரு மிரட்டுறதுக்கான ஈடுபாடுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்ப ரோடு போடுறவங்க ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடலாம். ஏன்னா அது மாதிரியும் நடந்திருக்கு முன்னாடி எல்லாம். இப்ப இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம்ல. ஆமா, கண்டிப்பா நடக்கும். அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே இந்த லஞ்ச ஊழல் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னு விஜய் சொல்றாரு அப்படின்னு சொன்னோம். அது அப்படி இல்ல. ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் என்ன எதிர்பார்ப்புகளோட இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே
பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் ரெய்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூல போய் ரெய்ட் பண்ணி அங்க இந்த படத்தை மாட்டு, அதை மாட்டு, இதை பாடு, இதை கோஷம் போடு, அதை செய்ய, இதை செய்ய அப்படின்ட்டு வகுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அது இது இப்பதானே கொஞ்சம் கொஞ்சம் விமர்சனங்களுக்கு பின்னாடி ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னுமே அது முழுசா முடியல இல்ல. நேத்தே வந்து அப்புறம் இவர் அரசு முதல்வர் பேசினத ஒரு பள்ளியில ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்கப்பா அவர் பேசினத பள்ளியில. அவங்க வந்து எப்படின்னா சிஎம் உடைய ப்ரோக்ராம் அப்படின்றதுனால அவங்க காட்டியிருக்கிறாங்க. அத வந்து நம்ம கட்சியினுடைய நிகழ்ச்சியாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது அப்படி அவங்க அந்த அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த எச்எம் வந்து அப்படி செஞ்சிருக்கிறாங்க. சரி, அது முடியுங்க. ஆமா, அதான் இது மாதிரிதான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவமனையில போயிட்டு ஒரே கலாட்டா பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் எங்க போனாலும் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. யார் நீங்க பண்றீங்க அப்படின்னா, கட்சி தொண்டர் அப்படின்னு கட்சி தொண்டர் போய் பண்ற அளவுக்கு அப்படி இருக்கு இல்லையா? இதுதாங்க, இதுங்க எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆக்கணும். இப்ப வந்து அதிகாரம் அப்படின்றது ஒரு பெரிய கல்லு குளத்துக்குள்ள போட்டு விட்டுருக்கு. அது குளத்தை குழப்பி விட்டுருக்கு. அந்த எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகணும். ஒருத்தரும் கொஞ்சம் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க கைக்கு சிக்கிற அளவுக்கு மீன்களை பிடிக்கட்டும் ஃபர்ஸ்ட். அதுல மீன் பிடிக்கிறதுக்கு கத்துக்கிறட்டும். அதுக்கு அப்புறமா தான் என்ன ஆட்சி நடக்குது, எப்படி ஆட்சி நடக்குது, என்ன நிர்வாகம் இருக்குது, இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யாரு, கட்சியினுடைய தொண்டர்கள், அவங்களுடைய வரம்பு என்ன, எது வரைக்கும் அவங்க நிர்வாகத்துல வர முடியும், எது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்ற அது எல்லாமே டிஃபைன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதனால நீங்க சொல்றது கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்து சவால் விடுறது, சவுடால் விடுறதுலாம் நம்ம வேலை கிடையாது. டாக் லெஸ் மோர் இதான் நம்ம பாலிசி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமா, இந்த டாக் லெஸ் ஒர்க் மோர் அந்த இதெல்லாம் எவ்வளவு ஹேக்னீட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்டீரியோடைப்ஸ். சின்ன பிள்ளைல இருந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து அதான் சொல்றாங்க, டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்றது. இத வந்து ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமாக எடுத்து அவரு சொல்லி நம்ம பாலிசியா தான் அப்படின்ட்டு ஏதோ இந்த அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் இந்த ரேஞ்ச்ல அப்படி ஒரு பில்டப் கொடுத்து பேசுன்றது இட்ஸ் ஓகே. அது வந்து இந்த மாதிரிதான் எழுதி கொடுத்தது வந்து அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்றது மாதிரி புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல பேசுறாரு. மற்றபடி அதை உள்ளடக்குன்றது ரொம்ப லூஸ்லி பேக். அவர் பேச்சு இன்னும் கொஞ்சம் டைட்டா பேக் பண்ணி இருந்திருக்கலாம். அடுத்து இந்த சவடால் இருக்கு இல்லையா, இந்த பேச்சு முழுக்கவே வெறும் சவடால் தானுங்க. அவருடைய ஸ்பீச்சே அதான் சொல்றேன். எழுதி கொடுத்தவனுங்க அந்த இதெல்லாம் பண்ணிட்டானுங்க. ஸ்பீச்ல போட்டுட்டு இந்த மாதிரி டெலிவர் பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டானுங்க. ஆனா அந்த கான்டென்ட், அவர் சொல்ற கான்டென்ட்டும் அவர் சொல்லக்கூடிய விதமும் அப்படியே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. சவடால் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சவடாலா பேசுறது. அது அந்த முரண்பாடு இருக்குது இல்லையா? அந்த முரண்பாடு நிறையவே இந்த ஸ்பீச்ல நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த பேரல் லாங்குவேஜ் அப்படின்றது அது ரொம்பவே இருந்தது. அதனால இந்த எல்லாத்தையுமே அவங்க அடுத்த ஸ்பீச்சுக்கு வரும்போது ஷார்ட்டா பேசுறதுன்றது ரொம்ப நல்லது. ஆனா அது வந்து ப்ரிசைஸா இருக்கணும். அப்புறம் கண்டென்ஸ்டா இருக்கணும். உள்ள அடக்கும் போது எப்படின்னா அந்த நம்ம அந்த ஜூஸ் வாங்குறோம்லப்பா, அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எசன்ஸ் மாதிரி இருக்கணும். அப்பதான் அது ஒரு வெடி மாதிரி வெடிக்கும். இப்ப அந்த அந்த தன்மை வந்து அவருடைய ஸ்பீச்ல குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ரொம்ப நீர்த்து போயிருக்கு. இந்த ஸ்பீச்சை பொறுத்த மட்டும் ரொம்ப நீர்த்து போயிருக்கு. ரொம்ப டைல்யூட்டடா இருக்கு. லூஸ்லி பேக். அந்த கட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லூஸ்லா பேக் பண்ணிருக்கு. அதுல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஓவர்லுக் பண்ணிடலாம். அடுத்து அவங்க கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எழுதி கொடுக்குற ஆளா மாத்தணும். அடுத்து வந்து நான் தில்லா கெத்தா சொல்லுவேன், எனக்கு ஜனமா பணமா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம். நான் வந்து ஓப்பனா பேசுனேன், இது மாதிரி உங்களால பேச முடியுமா, தில்லா வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஷ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறாரு. பணமா ஜனமா எங்க வருது தெரியுதா? இந்த இதுல இன்னொரு இதையும் கொண்டு வர்றாருப்பா அவரு. அது இப்ப ஜனநாயகன் படத்திற்கு ஏ சர்டிபிகேட் வந்துருச்சுன்ட்டு இப்ப பேசினாங்களா, அந்த செய்தியா வந்துச்சா? அடுத்து அந்த படம் இப்ப சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பேச்சும் வந்துகிட்டு இருக்கா? அந்த கான்டெக்ட்ல இந்த பார்க்கணும். எதுக்கு இப்போ வந்து திடீர்னு பணத்தையும் ஜனத்தையும் பேசணும்? அந்த இந்த டேர்ம் பணம் ஜனம் அப்படின்ற அந்த ஜனம்ன்ற வார்த்தைய மக்கள்னு தானப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
எனக்கு இதுவா பணமா மக்களா அப்படின்னு வரல, ஜனம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வர்றாரு. பணமா ஜனமா, ரைமிங்கா வரலப்பா, இது வெறுமனே பணம் ஜனம் அதுக்காக பயன்படுத்திருக்கலாம்ல. அதான் இது வெறுமனே ரைமிங் மட்டும் இல்ல, எதுகை மோனை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்கு. அது பட அரசியல், அது ரிலீஸ் அரசியல். அந்த அரசியலையும் உள்ள கொண்டு வர்றாரு. அப்போ இவர் பணநாயகன். இவங்க பணநாயகர் யாரு? அந்த தீய சக்தி. அவங்க பூராமே பணத்துக்காக இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே பணநாயகர்கள். இவர் யாரு அப்படின்னா ஜனத்திற்காகவே இருக்கக்கூடிய ஜனநாயகன். பாயிண்ட் வந்துருச்சா? ஜனநாயகன் அப்படின்றதுதான். அப்ப இவரு ஜனநாயகன், ஜனங்களுடைய நாயகனாக இவரு தன்னை வெளிப்படுத்திய, நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது இனிமேல், தன்னை வெளிப்படுத்திய அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த திரை காவியம் இப்ப வரப்போகுது. அதுக்கு தயாரா இருந்துக்கங்க அப்படின்ற அந்த அறிவிப்பும் இதுல இருக்கு. அதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது அடுத்த கேள்வி நீங்க கேளுங்க, அப்புறம் அடுத்த பாயிண்ட். அடுத்து இந்த சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்கு அப்ப 2 மடங்கு அதிகமா டெண்டர் இது பண்ணிருந்தாங்க. அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். தோண்ட நிறைய இருக்குது. அதாவது முன்னாடி இருந்த ஆட்சி நிறைய ஊழல் பண்ணிருக்கிறாங்க. அது சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது. முகமுடி எல்லாம் ஒவ்வொன்னா கிளியும் அப்படிங்கறதையே அவர் சொல்றாருல்லப்பா. ஆமா, அது உண்மைதான். இதுல அதாவது அவர் சொன்ன விஷயத்த நம்ம முழுக்க என்டோர்ஸ் பண்றோம். நானு முழுக்க அவர் சொன்ன விஷயத்த அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதனுடைய செயல்பாடு என்னவா இருக்கும், அதனுடைய அது மேல எடுக்க போற ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றதுலதான் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசுகளுமே அதற்கு முந்தைய அரசுகள் மேல இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள், எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையுமே சுமத்துனாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எதையுமே செய்யல. இப்போ ஏன்னா அவங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆட்சியில இருந்த அந்த அமைச்சர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கேஸ் போடணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா சில புரோட்டோகால்ஸ், ப்ரொசீஜர்ஸ், கைட்லைன்ஸ், ஜிஓஸ் அது இதெல்லாமே இருக்குதுன்றாங்க. பல காரணங்களை சொல்றாங்க, சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கல. நெட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஆக்ஷன் எடுக்கல. ஓகே, அப்படிதான் இருக்கு. இப்ப இவரு தோண்ட கண்டிப்பா தோண்டணும்னே அவசியம் இல்ல. போய் உள்ள டிக்கெல்லாம் பண்ணவே தேவையில்லை, அங்கதான் இருக்கே. நீங்க எந்த ஃபைல எடுத்தீங்கனாலுமே அங்க அதுல ஊழல் இருக்கு. எந்த ஃபைல நீங்க எடுத்துக்கங்க, செக்ரட்டேரியட்ல இருக்கிற எனி ஃபைல் யூ டேக், அதுல கண்டிப்பா ஊழலை பார்க்க முடியும். அது மாதிரி எந்த கணக்கு வழக்கு நீங்க எடுத்துக்கங்க, அரசினுடைய கணக்கு வழக்குகள் எந்த இதை எடுத்துக்கங்க, சும்மா ஒரு பில்லை நீங்க அப்படி எடுங்க, அந்த ஆடிட்டிங்ல அக்கௌண்ட் செக்ஷன்ல போயிட்டு சும்மா ஒரு பில்லை எடுங்க, கண்டிப்பா அதுல ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், கமிஷன் இருக்கும். எனி பில், எனிதிங், கண்ணை மூடிக்கிட்டு நீங்க செய்யலாம். அப்படிதான் இருக்கு அரசு நிர்வாகம், அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப அதனால இவர் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் ஊழலை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழல் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். அதான் நாங்கெல்லாம் சாதாரண மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது. நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, இந்த ஆட்கள் மேல என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுதான். அதுதான் அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை செய்யக்கூடிய தில் இருக்குதா விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு? அந்த கெத்து இருக்குதா முதலமைச்சர் விஜய்க்கு அப்படின்னு தான் நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னது மாதிரி ஒரு அப்படின்ட்டு இப்படி கையை காட்டிடக்கூடாது அவருக்கு. அந்த மாதிரி அவருக்கு அப்ளை ஆயிடக்கூடாது, ஆக்ஷன் எடுக்கணும். அது அங்கதான் அவர் நிப்பார். இப்போ இது சொன்னதுனால அவரு தனிச்சு நிக்கலப்பா. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கிறோம், நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. He wants to be different, he wants to be unique, he wants to be ஒரு ஆனஸ்டா நேர்மையா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு புரியுது. ஆனா அது செயல் வடிவம் எடுக்கணும், இன்னும் எடுக்கல, இது வரைக்கும் எடுக்கணும். அவர் எடுத்த பிறகுதான் நம்ம வேற எதையுமே சொல்ல முடியும். அடுத்து இந்த தீய சக்தி பெட்டிக்குள்ள போனதுல இருந்து சோஃபா மாடல், வாஷிங் மிஷின் மாடல் அப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையான வெண்டிங் மிஷின் உங்க திமுக தான் அப்படிங்கறத அவர் சொல்றாருலப்பா. அதாவது அவர் அந்த 2வது சொன்ன பாயிண்ட் கரெக்ட். திமுகவை பத்தி சொல்றாரு இல்லையா, பணமே அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்றது, அது கரெக்ட்.
ஆனா அவங்ககிட்ட மட்டும் பணம் இல்ல. தாவிகாட்டையும் கணிசமா பணம் இருக்கு, அதிமுகட்டையும் பணம் கணிசமா இருக்கு. அப்புறம் இந்த சோஃபா போனதுன்றது உண்மை. எல்லாருமே பார்த்தோம். இந்த உலகமே பார்த்து கொண்டாடிய காட்சி. அது ஊர்வலமா அப்படி போனது. ஏதோ நம்ம இந்த கோவில் எல்லாம் சாமியை வச்சுட்டு அப்படியே ஊர்வலமா காட்சிக்கு வருவாங்களே, அந்த மாதிரி அந்த ரேஞ்ச்ல அந்த சோஃபா ஊர்வலம் இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். அதை மறுக்க முடியாது. அப்புறம் அந்த தாவேகாவுல ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர்கள் பெருவாரியா உள்ள புகுந்திருக்கிறாங்க. அவங்க கூட எல்லாருடையும் இவர் வந்து பொது வெளியில தன்னை தொடர்புபடுத்திக்கல. அதை நீங்க கவனிச்சீங்களா? இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே அவங்க கட்சியில சேரும் போது விஜய் அங்க இல்ல, முதலமைச்சர் அங்க இல்ல, தாவேகா கட்சி தலைவர் அங்க கிடையாது. அவங்க புசியானந்த் தலைமையில தான் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இவர் தனியா போய் பார்த்து பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு அவங்க வந்துதான், ஐயோ அவரை பார்க்கும்போது அப்படியே எங்களுக்கு புல்ல அரிச்சிருச்சு, அவர் அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அப்படின்ட்டு அவங்கதான் கதையா சொன்னாங்க. ஓகே. சோ அந்த விஷயத்துல பாருங்க, விஜய் வந்து அவரை தள்ளியே வச்சுக்கிறாரு. ஓகே. ஆனா உங்க கட்சின்னு உள்ள வந்த பிற்பாடு அப்போ உங்க கட்சியுமே அவங்களை அக்காமடேட் பண்ணுது அப்படின்னா அதுவுமே ஊழலுக்கு இடம் கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கட்சியுமே ஊழல் நிறைந்த கட்சின்னு அர்த்தம். அதுவே ஊழல் மலிந்த கட்சின்னு அர்த்தம். அடுத்து இந்த ஊழல் செய்பவர்களை வைத்துக்கொண்டு ஊழலே செய்யாமல் இருக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை தர முடியாத ஒரு கையறு நிலையில இயலாமையில இருக்கிற கட்சின்னு தானே அர்த்தம் இல்ல. அதனால அவரு சொல்றது ஒரு ஒண்ணு, அதாவது இவங்க பக்கம் பணம் இருக்கு அப்படின்றது ஓகே. தாவேகா பக்கம் லாட்ரி மார்டின்ட்டு இல்லாத பணம் அவங்க தானுங்க திமுகவுக்கே பணம் கொடுத்திருக்காங்க தேர்தல் செலவுக்கு. போன தேர்தல்ல பாஜகவுக்கு அவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சோர்ஸே நம்ம பக்கத்துலதான் சொல்றாங்க. எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாங்க. எல்லா கட்சிக்குமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அத ஒரு எந்த இதுவும் இல்லாம வஞ்சகம் பண்ணாம அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளவு முடியுமோ அவங்களுடைய அதிகாரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி இவங்க வந்து பணம் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது இவங்க மட்டும் இல்ல, மார்டின் மட்டும் இல்ல, எல்லா தொழில் அதிபர்களுமே அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க தொழில் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே அவர் மாத்தணும் அப்படின்னா விஜய்க்கு இது பெரிய சேலஞ்ச். அப்ப கட்சியவே திரும்ப உழைச்சு விட்டுட்டு தாபிக்காவே திரும்ப ஒரு ஷேக் பண்ணி உழைச்சு விட்டு புதுசா அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலா விஜய் வந்து நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம், அவருக்கு வந்து அந்த பிடிவாதம் இருக்குது. ரொம்ப அவர் நினைச்சாருன்னா அதை செஞ்சே தீர்வாரு அப்படின்ற அந்த வேகம் இருக்கு, உறுதிப்பாடு இருக்கு அவருக்கு. அது பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். அப்படி அந்த மாதிரியான கேரக்டர் அவரு. அதனால அவர் நினைச்சாருன்னா, மனசு வச்சாருன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அது செஞ்சே காட்டிடுவார். அதனால கட்சியிலையுமே கூட பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வரலாம். ஒருவேளை அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்வாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப முதல்ல அவர் ஆட்சியை தக்க வைக்கணும், அதுதான் மெயின் கன்சர்னா இருக்கு. அப்புறம் அவர் ஆசைப்பட்ட அவருடைய அந்த ஈகோவை குத்தி காட்டின அந்த எண்ணிக்கை நம்பர், எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த நம்பரை தாண்டி காட்டணும். 131 குறைந்தபட்சம், 130 தாண்டி 131 வரணும் அப்படின்றது. இப்ப இதுதான் பெரிய முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கு. அப்புறம் இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணை எஃப்ஐஆர் அதெல்லாம் போடுற டைம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஷீட் அப்படி இப்படின்னு லீகல் டேர்ம்ஸ் நிறைய சொல்றாங்க இல்லையா. சோ அது முடிவை நோக்கி அடுத்து கோர்ட்டுக்கு வரப்போகக்கூடிய சூழல்ல இருக்கு. அதுல இருந்து இவரை தற்காத்துக்கணும் அப்படின்ற அந்த இதுதான் மெயினா ஓடிக்கிட்டு இருக்குது. இதை அட்ரஸ் பண்ண பிற்பாடு ஐ திங்க் அடுத்தடுத்து ஒரு காரியமா அவர் பார்ப்பார். ஏன்னா அவரே சொல்றாரு இல்ல பேசும்போது, நான் உங்களுக்காக நான் வந்துட்டேன், கண்டிப்பா செய்வேன், ஒன்னொன்னா செய்வேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அது செய்வாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து இந்த பேர அரசியல் அதுக்கும் வந்து பதிலடி கொடுக்குறாருப்பா. நமக்கு எதுக்கு குதிரை பேரும் கழுதை பேரும் ஒட்டக பேரலாம் அப்படிங்கறது மாதிரி அதுக்கும் பதிலடி கொடுக்குறாரு. அந்த பேரை இது எல்லாமே எப்படின்னா அந்த ஸ்பீச் எழுதி கொடுத்தவங்க ஒரு சைடு பார்த்து எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இவர் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே 100% இவருக்குமே சொல்லலாம். இவருடைய தாவேகாவுடைய அணுகுமுறைக்கும் விஜயனுடைய அணுகுமுறைக்குமே சொல்ல முடியும். சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோசியல் மீடியால. அதனால அவர் சொன்னது ஒரு சைடு.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரவே ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டிய அளவுலதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அடுத்து வந்து வாய தொறங்க சிஎம், சிஎம் வாய தொறங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம தொறந்தா ஓடி போயிடுறாங்க. 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினதுக்கு கொத்து பரோட்டா ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து அரசியல் ரீதியா வந்து ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறாருலப்பா. ஆமா. அதான் இது வந்து அந்த அவருடைய ரசிகர்களுக்கு பேசுறாரு, தொண்டர்களுக்கு பேசுறாரு. அவருடைய அடுத்து இடைத்தேர்தல்ல வாக்களிக்க காத்திருக்கிற தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள், பொட்டன்ஷியல் ஓட், அவர் பேசுறாரு. அந்த அந்த அளவுக்கு தான் நம்ம இதை எடுத்துக்கணும்ப்பா. அடுத்து இந்த கொத்து பரோட்டா, வித்து பரோட்டா எல்லாம் போறாரு. அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா திரும்ப அந்த டேட்டாவை வச்சு நம்ம பேசணும். டேட்டாவை வச்சுட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா விஜய் சொன்னதுல எதுவுமே உண்மை வழியாக அதை நிரூபிக்கவே முடியாது. மக்கள் ஏகோபித்த குரல்ல ஒரு மனதாக தமிழ்நாடு முழுக்கவே விஜய தலைவராக தேர்ந்தெடுக்கல, அவருக்கு ஓட்டு போடல. ஓகே, 35%. அதுவுமே கூட ஜியோகிராபிக்கலா பார்த்தோம்னா சில ஏரியாஸ்ல ஒரு சீட்டு கூட வாங்காமலே இருக்கிறாங்க. இல்ல 7, 8 மாவட்டங்கள்ல எந்த இதுவுமே இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் பேசின இடங்கள்ல எல்லாத்துலயுமே இவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னா கரூர்லயே நம்ம சொன்னோம். கரூர்ல ஜெயிச்சது வந்து அதிமுக, தாவேகா இல்ல, விசில் சின்னம் கிடையாது. கன்னியாகுமரிக்கு அவர் இப்போ போனார் இல்லையா, திருநெல்வேலி 2 தடவை அந்த ஏரியாவுக்கு சுற்றுப்பயணம் பண்ணாரு, பேசினாரு. ஆனா அங்க ஜெயிக்கவே முடியல. அப்புறம் அது மாதிரி அவர் போன இடங்கள்ல இவர் பேசின இடங்கள்லயே ஜெயிக்காம இடங்கள் இருக்கு. அப்ப அதனால 5 நிமிஷம் பேசுனதுனால இங்க கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா ஏங்க மத்த இடங்கள்ல எல்லாம் போடல? அப்புறம் அடுத்த பாயிண்ட், இவர் வந்து அந்த பொதுக்கூட்டத்துல எல்லாம் சொன்னாரு, போற இடங்கள்ல எல்லாம் சொன்னாரு, நீங்க ஓட்டு போட போறது எனக்கு தான், இந்த முகம் தான் அப்படின்ட்டு முகத்தவே காட்டினார். இந்த முகம்தான் அப்படின்ட்டு, விஜய் தான், விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்ட்டு. மக்கள் அந்த விதத்துல கேண்டிடேட் யாரு அப்படின்றதெல்லாம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்கிறாங்க தான். ஆனா எல்லா இடத்திலையும் இவர் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு ஓட்டு போடல. 234 தொகுதியில 108 தொகுதியில தானே இவர் முகத்துக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மத்த தொகுதியில அளவா தானே போட்டிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் போட்டிருக்கிறாங்க. ஆனா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு போடல இல்லையா? அப்போ இவருடைய முகமே அப்ப இவ்வளவு 108 போக மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் 234, 120 சம்திங் அந்த அத்தனை தொகுதிகள்ல வசீகரம் இழந்து போயிடுச்சா? அந்த அப்படி பல கேள்விகள் வருது. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம அவர் இடம் கொடுத்துருக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் அந்த பேச்சு கொஞ்சம் இந்த டயத்துல இன்னைக்கு கரூர்ல பேசின பேச்சு வந்துப்பா சாரம் வந்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு. நிறைய அதாவது ஜூசியா இருக்கு, வேர்ட்ஸ் வார்த்தை ஜாலம் இருக்கு, அந்த ரசிகர்களுக்கு ஏற்ற தோரணை இருக்கு. மத்தபடி கான்டென்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ரீல்ஸ் போடுற அளவுலதான் எல்லாமே இருக்கு. அடுத்துப்பா இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வந்து கூட்டுக்களவாணிகள், ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வந்து இந்த இடைத்தேர்தல்ல வந்து வெளிப்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஆமா, அது தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் மட்டும் ஒன்னா சேரலப்பா, தூய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் தானே சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ. அதாவது அதிமுக தீர்ந்து போன சக்தியை ஆகிக்கிட்டு வர்றதுக்கு காரணமே இந்த தூய சக்தி தானே. அவன் புறாமே எல்லாமே தாவேக்காவிலதானே போய் சங்கமம் ஆகுறாங்க. இந்த தூர்ந்துகிட்டு இருக்குது அதிமுகன்ற அந்த இது முதல்ல ஊழல் சக்தியினர். இப்போ வந்து தூர்ந்து போன அப்படின்ற அந்த இதுக்கு போயிட்டாரு. எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்ற. ஆனா அவங்க காலி ஆயிட்டு எங்க போயிருக்கிறாங்க? பெருவாரியான ஆட்கள் தாவேக்கால தான் வந்து சங்கமம் ஆயிருக்கிறாங்க, சரண்டர் ஆயிருக்கிறாங்க இல்ல. இப்போ அதனால இது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பேசுறாங்க, பின்னாடி வேலை செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. தாவேக்காவும் அதிமுகவும் பின்னாடி வேற ஒரு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து தாவேக்காவும் பாஜகவும் ஒரு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாருங்க, நாங்க வந்து மத்திய அரசோட நிர்வாக ரீதியாக இணங்கித்தான் போவோம் அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. He declared, he announced,
he acknowledged. அதனால அப்போ இவரு தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுமா என்ன? இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இருக்கு. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா? இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா? இருக்கு, இருந்திருக்கு. ஏன்னா இவரே சொல்றாரு பாத்தீங்களா, ஸ்டாலின் மேல எனக்கு தனி பாசம் இருக்குன்றாரு. எப்படியா உனக்கு பாசம் வரும்? எப்படி, என்ன என்ன அர்த்தம்? இப்ப அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் இந்த விஜய் மேல தனிப்பட்ட பாசம் இருக்கணும். அப்படி இல்லாம இருந்திருந்தா எஃப்ஐஆர்ல கரூர் விஷயத்துக்கு இவர் பேரை சேர்த்திருப்பாங்களா? அப்போ அங்க ஸ்டாலினுக்கும் விஜய் மேல ஒரு பாசம் இருக்கு, விஜய்க்கும் ஸ்டாலின் மேல ஒரு பாசம் இருக்கு. இது நான் அந்த பேர்களை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது கட்சிகளை தாண்டி அரசியலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பாசமாக எனக்கு தெரியுது. அப்படிதான் அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம இந்த கரூர் விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும், விஜயினுடைய பேச்சுகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இவரு திரும்ப பேசுறதையுமே கூட நம்ம அது வேற காணொலியில அது டீட்டெயிலா பேசுவோம். அவருமே சொல்றாரு பாத்தீங்களா, தாவேகாவுல அமைச்சரவையில இருப்போம், ஆனா திமுக கூட ஒரு நல்லுறவுல இருப்போம், ஸ்டாலின் கூட நல்லுறவுல இருப்போம்ட்டு அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் அதனால இந்த அந்த அரசியல் இருக்குது அப்படின்னு விஜய் இப்படி சொன்னது திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்லைங்க, அது எல்லா கட்சிகளுக்குமே நம்ம சொல்லலாம். அதுதான் அரசியல் யதார்த்தமாக இருக்கு. அரசியல் சாணக்கியத்துல இதெல்லாமே சரியானதாகத்தான் இருக்கு. அதனால விஜய் இதை குறையாக குற்றமாக சொல்லுவதற்கு இடமில்லை. அந்த குற்றம் அப்படி குற்றம்னா அந்த குற்றம் தாவேகா மேலையும் விஜய் மேலையுமே நம்ம சொல்ல முடியும். அந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டா அந்த இடைத்தேர்தலை முதற்கட்ட பிரச்சாரமா தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. இதுல வந்துட்டு 2026 பொது தேர்தல்ல எப்படி தீய சக்திக்கு பதிலடி கொடுத்தீங்களோ அதை விட அதிகமா எழுந்தே நிக்காத மாதிரி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த இடைத்தேர்தல வந்துட்டு அவங்கள வச்சு செஞ்சு விடுங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்றாருல்லப்பா. ஆனா இடைத்தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இதை பேசினாரு. அது பாவம், அவரு அங்க மீட்டிங்ல அந்த இதுல பிஸியா இருந்ததுனால அந்த செய்தி போய் சேர்ந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போதெல்லாம் அந்த கோர்ட்ல இருந்து அந்த இது அவங்க சொன்னது அதுவுமே கூட இடைக்கால தடை தான், இது முழுசான தடை கிடையாது. அது சீக்கிரமே கூட இந்த மாசம் இறுதிக்குள்ள கூட அது கிளியர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தற்காலிகமா இப்போ அந்த கரூர்ல இடைத்தேர்தல் நடத்த முடியாது அப்படின்றது கோர்ட்டு சொல்லி இருக்கு. அந்த ஐரணியை நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல, நல்ல இதுதான். அது எப்படியும் தேர்தல் நடந்துரும், என்ன கொஞ்சம் கால தாமதமாக நடக்கலாம். ஆனா இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வச்சு சொல்லும் போது என்ன மாதிரியான கேஸ், எந்த வக்கீல் வாதாடுறாங்க, எந்த பெஞ்சுக்கு இந்த கேஸ் வருது அப்படின்றத பொறுத்து இது 1 வருஷம் 2 வருஷம் கூட 3 வருஷம் வரைக்குமே அடுத்த பொது தேர்தல் வரைக்குமே கூட இழுத்துக்கிட்டு போகலாம். அதுவும் பாசிபிள் தான். ஏன்னா அதுதான் நம்முடைய கோர்ட் நடைமுறையாகவே இருக்கு. நீதி பரிபாலனம்ன்றது பல சமயங்கள்ல கேலிக்குரியதாகவுமே மாறி போயிருது. அதனால நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சரி, இப்ப தேர்தல் வருது, அந்த கான்டெக்ஸ்ட்ல எடுத்துக்கிட்டா அந்த பீரியடுக்கு தேர்தல் வழக்கு போட்டாங்கன்னா அது முடிஞ்ச பின்னாடி தான் தீர்ப்பு, கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் அப்புறம் தீர்ப்பு வரதெல்லாம் இருக்கு. இப்ப அந்த அப்பாவு வந்து எலெக்ஷன் கேஸ் போட்டாரு, ஆனா அடுத்த தேர்தல் ஜெயிச்சு அதுக்கு அப்புறம் ஆன தேர்தலே அவர் நின்னுட்டாரு, ஆனா அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வருது அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது இல்ல. ஆமா, அது இருக்கு. ஏன் ஜெயலலிதா கேஸ்லயுமே அப்படித்தானே நடந்துச்சு. அவங்க கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு, ஆனா இடையில அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு அதெல்லாம் வந்துட்டு அப்படி எல்லாம் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதான் அந்த கோர்ட் நடைமுறைன்றது பல விஷயங்கள் இதுக்கு அரசியல் தேர்தல் அப்படின்றது மட்டும் இல்ல, மற்ற விஷயங்கள்லயுமே பல சமயங்கள்ல கேலிக்குரியதாக தான் இருக்கு, வேதனைக்குரியதாக இருக்கு. காலம் கடந்து தரப்படக்கூடிய நீதி அப்படின்ற பேர்ல அநீதி இழைக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இதுல விஜய் வந்து இந்த இடைத்தேர்தல் வரும் அப்படின்ற அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இத பேசி இருக்கிறாரு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அவரு பேசுறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. இந்த கரூர் மாநாடு மாதிரி நடந்த இந்த விஷயம், இந்த பேச்சு
அதுக்கு 2 காரணம். ஒண்ணு சிபிஐட்ட இருந்து இவரு அந்த விலக்குல இருந்து அந்த கேஸ்ல இருந்து இவரு வரணும், நல்ல பேரோட வெளியில வந்துடணும் அப்படின்றது. 2வது இந்த இடைத்தேர்தல். இதுல மக்களை தாவேகா பக்கம் மிசில் பக்கம் கொண்டு வரணும். அந்த சேலஞ்ச் இருக்குது இல்லையா? அதுதான் நம்ம சொன்னோம். அந்த டைனாமிக்ஸ் இரட்டை இலைக்கு போறத கம்மி பண்ணிட்டு இங்க கொண்டு வரணும். திமுகவிற்கு இந்த இரட்டை இலையில இருந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அவர் அந்த அவங்களுக்கு இடையில கள்ள கூட்டணி எல்லாம் இருக்குதுன்றாரு. அப்போ அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டெல்லாம் அங்கிட்டு போறது மாதிரி இருக்கலாம், அல்லது திமுக ஓட்டு இங்கிட்டு வர்றது மாதிரி இருக்கலாம். இப்போ அதை உடைக்கணும். அப்புறம் இதை இந்த கரூர் விஷயத்துல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவருக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வந்து குற்றமற்றவராக்கி அந்த நல் உணர்வை, பாசிட்டிவான உணர்வை, வார்ம் ஃபீலிங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும், விசிலுக்கான ஓட்டா. இந்த டைனாமிக்ஸ் தான் அவர் இங்க செய்யறாரு. அதுலதான் அப்போ நல்லா வேகமா பேசணும், அவங்களுக்கு ஏத்த மொழியில பேசணும். அதனால வச்சு செய்யுங்கன்றது, அடுத்து நல்லா அடி கொடுங்க அப்படின்றது, இப்ப கொடுத்தது மட்டும் இந்த பொது தேர்தல் பத்தாது, இடைத்தேர்தல்ல இன்னும் நல்லா இதா பண்ணணும் அப்படின்றது. அந்த லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, அந்த அடலசன்ட் லாங்குவேஜ்ல பேசுறது, ஜென் ஆல்பா லாங்குவேஜ். ஆக்சுவலா இவர் ஜென்சியை தாண்டி ஜென் ஆல்பா லாங்குவேஜ்ல தான் பேசுறாரு. அந்த பசங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. அந்த லாங்குவேஜ்ல அந்த டீனேஜ் பசங்க அவங்களுடைய மொழியில பேசுறது, அந்த பாடி லாங்குவேஜ், இத கையை அப்படி அப்படி மடக்கி விட்டுக்கிட்டு பேசுறது, இது எல்லாமே அந்த இதோட சேர்ந்து போறதுப்பா. அடுத்து இந்த மாநிலத்துல உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அங்க நிலைநிறுத்துவோம். சும்மா வாய் பேசிக்கிட்டு அதெல்லாம் இருக்கிறது வேலைக்கு ஆகாது. என்ன நம்ம காரியமா செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கறத சொல்றாருப்பா. அடுத்து இந்த டீலிமிட்டேஷன் அது வரவே செய்யாது, அதுக்கு நாங்க வர்றதுக்கு விட மாட்டோம் அப்படிங்கறதையும் இவர் சொல்றாருல்லப்பா. அந்த நீங்க சொன்னதுல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேயா இருக்கு. அது எல்லாமே வார்த்தைகள் தான், அந்த ஜோடனை. அதாவது மத்திய அரசு கிட்ட மாநில அரசு விட்டு கொடுக்காம, மாநில அரசுடைய நலனை விட்டு கொடுக்காம நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது நம்ம அப்ரிசியேட் பண்றோம். ஆனா விஜய் காரியக்காரர். அதனால மாநிலத்திற்கு என்ன தேவையோ நடக்கணுமோ அந்த விஷயங்களை மத்திய அரசுடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்கள் மாநிலங்களுக்கானது. அதை நிறைவேற்றுறதுக்கு இவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. அப்படி செய்யும் போது காம்ப்ரமைசஸ் பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ணுவார், வேற வழி கிடையாது. ஏன்னா விஜயனுடைய டெம்பரமெண்ட்டை பொறுத்து அவருடைய அணுகுமுறையை, இது வரைக்குமான முதல்வர் விஜயனுடைய அணுகுமுறையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவரு கண்டிப்பாக அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயாராகத்தான் இருப்பார். பாஜகவிற்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அந்த திட்டங்களை கொண்டு வருவார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிராக்டிக்கலான சிந்தனை உள்ளவர். ஓகே, இதுல நமக்கு மாற்று கருத்தே தேவையில்லை. ஏன்னா அதுதான் நடக்க போகுது. அதற்கேற்ற முறையில தான் இந்த நம்பர் கேமுமே இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம வேற காணொலிகளை சுட்டி காட்டி இருக்கிறோம். 3 levels, 3 நிலைகள்ல அவருடைய அணுகுமுறை இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். அது இன்னொரு காணொலியில வேணா நம்ம சுருக்கமா இன்னும் சொல்லிக்கலாம். இப்ப அதனால கண்டிப்பாக மத்திய பாஜக அரசு கூட இணக்கமாக செல்லுவார். அந்த இணக்கமாக செல்லுவதற்கு என்ன தேவையோ, எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய சில நலன்களை, சில கொள்கைகளை, சில கோட்பாடுகளை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அது பிராக்டிக்கலா நடந்துக்கிற விஷயம். ஓகே, அது நடக்கும், அதுல மாற்று கருத்து வேண்டாம். இரண்டாவது, நீங்க இப்போ சொன்ன விஷயம், இந்த இது டீலிமிட்டேஷன். ஆமா, டீலிமிட்டேஷன் அப்படின்றது நடக்குமா? நடக்கும். விஜய் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஆனா அவர் விட்டு தர மாட்டேன்னு சொல்றாருல்லப்பா, அதுக்கு வரவே செய்யாது அப்படின்னு சொல்றாரு. விஜய் யாருங்க? இந்தியா ஆமா, முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 108 சீட்டை வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி கூட இல்லாம அமித்ஷாவுடைய தயவுல, அவருடைய கண்காணிப்புல, அவரு அத கத்தி தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறது மாதிரி அமித்ஷான்ற கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு.
அப்படி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து அது ஒரு பாயிண்ட் நம்பர், இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர். அடுத்து இந்த முதலமைச்சர் விஜய் அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த திட்டங்கள் இருக்குது இல்லையா மேனிஃபெஸ்டோல, அதுல 10ல் 1 பங்கு நிறைவேற்றணும்னாலே மத்திய அரசினுடைய அனுகூலம் தேவை, அனுமதி தேவை, ஆதரவு தேவை, அவங்களுடைய பண உதவி தேவை. அந்த 2 இதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். ஓகே. அப்புறம் மத்திய அரசு அப்படின்னு சொல்லும்போது பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இவங்களுக்கு எத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்க? எத்தனை எம்பி இருக்காங்க? என்ன செய்ய முடியுங்க? எலெக்ஷன் வரல, வந்துச்சுன்னே வச்சுக்கோங்க. வந்துருச்சுப்பா. வந்து முதல்ல இந்த டீலிமிட்டேஷன்ன்றது இப்பவே பாஸ் ஆயிரும் போல தெரியுது. அப்படி பாஸ் ஆயிடுச்சுன்னா இவருக்கு அடுத்து வரப்போற தேர்தல்ல டோட்டலாவே சினாரியோ மாறி போயிடும். ஓகே, இப்போதைக்கு அது இல்ல. அடுத்து வர தேர்தல்னு வச்சுக்கோங்க. எத்தனை எம்பிஸ் வருவாங்க இவருக்கு அதிகமா போனா? 39 வாங்குற மாதிரி இவங்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. அதான் இது கூட்டணி கட்சிகள் யாருக்குமே விட வேண்டாம், எல்லாமே தாவிகாவுக்கே கிடைக்கும் வச்சுக்க. 39 எம்பிஸுமே தாவிகாவுக்கு போயிட்டாங்கப்பா. 39 எம்பிஸ வச்சுக்கிட்டு அங்க டெல்லியில பார்லிமெண்ட்ல என்ன செய்ய முடியும்? எந்த சட்டத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியும்? எது தடுத்து நிறுத்த முடியும்னு கேக்குறாங்க. யாரு கூட? பாஜக கூடவே கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. அப்படின்னாக்க இதுக்கு தடை போட முடியாது. இல்ல கூட்டணி வச்சுக்கிட்டாக்க அப்ப இந்த தடை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? இதை நியாயப்படுத்ததான் செய்வாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு, நாங்க தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல, இது அதனால வரக்கூடிய சில தடைகள் இருக்கு, அதை உடைப்போம்னு தான் சொன்னோம். ஆனா சட்டம் அப்படி அதாவது பேசுவாங்கப்பா. அரசியல்ல என்ன வேணாலும் பேசலாம், எப்ப வேணாலும் பேசலாம். இப்ப வைகோ பேசலையா? வைகோ சொல்றாரு, ஏங்க நீங்க விஜய் அந்த இதுல கரூர் விஷயத்துல புறமுதுகு காட்டி ஓடினார் மாதிரி ஓடிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே, விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னு. ஆமா, அது அப்ப போனாரு. இப்போ துணிச்சலோட இவர் கரூருக்கு வந்திருக்கிறாரு, அதை நான் பாராட்டுறேன் அப்படின்றாரு. சோ அந்த மாதிரி அரசியல்ல எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம். அது எல்லாமே மக்கள் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு நல்ல ஜோக்கா சொன்னாங்க அப்படின்னாக்க ரசிச்சுட்டு போயிடுறோம். மத்தபடி அவங்க சொல்றத அவங்களும் மீன் பண்றது கிடையாது, மக்களுமே அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அப்படிதான் அரசியல் இன்னைக்கு ஆயிருக்கு. இது விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸுக்குமே அப்ளிகபிள் தான். அவர் பேசுறதுமே இதுல இருந்து விதிவிலக்கு கிடையாது. This is how people view politicians' speeches.